இந்த எல்லா உயிர்களும் எல்லாவற்றிற்கும் உண்டானதாக இருக்கிறது. மனிதன் மட்டும் சுயநலத்தில் இருக்கிறான். இது எனக்கு உண்டானது, இது ஏன் புள்ள, இது ஏன் குழந்தை. எத்தனை பேர் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். ஒரு சித்தர் ஒருத்தர் இப்போ ரோட்டில் போகிறாருன்னு வச்சுப்போம், பிச்சைக்கார மாதிரி போகிறார். பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட சித்தர்கள்லாம்? ஃபோட்டோலையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த சித்தருக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆள்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போய் ஹானஸ்டாக பேசுங்க. என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? போவீங்க, ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்கள் குறையெல்லாம் சொல்லுவீங்க, எதாவது மாற்றி விடுங்க என் வாழ்க்கையன்னு கேட்பீங்க. அப்படியே அவரை வழிபடுவீங்க, காலில் உழுவீங்க, தேவைன்னா பணம் கூட கொடுப்பீங்க. அவர் கேட்கலனாலும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. முடிஞ்சால் அவரை விலையே பேசிடுவீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்துருங்கன்னு. அப்படித்தானே? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தை அந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி இறைநிலையை உணர்ந்து போகிறான்னா உங்களுக்கு ஓகேவா? ஏன் ஓகே இல்லை? ஏங்க, அவர் இறைநிலையை உணர்ந்துட்டாரு, உலகத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணுறாரு, வேணுங்கிறவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடுக்குறாரு, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தையை கொடுக்குறாரு, மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறவனை வெளியில் கொண்டு வராரு. அப்படின்னாருன்னா வாழ்க்கை மாறுது. உங்கள் புள்ள மட்டும் அப்படி ஆகணும்னு ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை? அது எப்படி தம்பி ஏற்றுக்க முடியும்? 10 மாதம் இந்த வயிற்றுல, எந்த வயிற்றுல? இந்த வயிற்றுல சுமந்து பெற்று, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொசு கடிக்காமல், எறும்பு கடிக்காமல், சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, அவனுக்கு சோறூட்டி, அவனுக்கு பிரச்சனை வராமல் வளர்த்து கொண்டு வந்து, அவனை இத்தனை வருஷம் காலேஜில் படிக்க வச்சு, ஸ்கூலில் படிக்க வச்சு, அவனை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? நீங்கள். யார் ஆளாக்குனது? அப்படி ஒரு நினப்பு நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு அப்படி ஒரு 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 அற்பமான ஒரு நினப்பு. அப்படி ஒரு நினப்பு வர்றது கூட பிரச்சனை இல்லை. அப்படி வந்ததுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் போய் அவன் வேலைக்கு சேரணும். அடிமை, அதுக்கு பேர் என்ன? யாராவது தான் புள்ள ஆனந்தமாக சுதந்திரமாக பிடிச்ச மாதிரி தான் புள்ள தான் வாழ்க்கையை வாழட்டுன்ற அந்த பக்குவம், அந்த தெளிவு, அந்த ஞானம் முதல்ல உங்களுக்கு இருக்கா? நீங்களே தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையான சொத்து நிம்மதி தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சரி, நிம்மதியாக இருக்கீங்களா நீங்கள்? இப்போது இங்கே ஒரு 3 வேளை சாப்பிட்டு வீட்டில் படுத்துங்கிறதுக்கு பேர் நிம்மதியில், வெறுப்பேற்றக்கூடாது. நிம்மதிக்கு டெஃபினிஷன் வேறு. நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா முதல்ல? இல்லை. ஏங்க, நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னா உங்கள் பிள்ளையாவது நிம்மதியாக இருக்கட்டும் தானங்க நினைக்கணும். அதானங்க ஞானம், அதானங்க நியாயம், அதானங்க நல்ல விஷயம். அதுதானே. என் வாழ்க்கை தான் இப்படி தரிசாக போச்சு. இந்த வயிற்றில் வந்த பிள்ளையாவது, என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல, இந்த வயிற்றில் வந்த இந்த பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது தானே தர்மமாக இருக்க முடியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது? அவனாவது ஆன்மீக நிலையை உணரட்டும், அவனாவது ஆனந்தமாக இருக்கட்டும், அவனாவது சதா சர்வகாலம் சித்த நிலையிலேயே இருக்கட்டும், சித்தனாகட்டும். ரோட்டில் போனாலும் பல பேருக்கு அருள் செய்கிறான். அப்படி இருக்குதா உங்களுக்கு எண்ணம்? அவ்வளோ பெரிய ஞானம் பக்குவம் வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சா? எப்படி வரும்? எங்கிருந்து வரும்? எல்லாருக்கும் ஒரு மாயை என்னன்னா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காஸ்ட்லியான வாட்ச் கட்டிட்டு நல்ல காஸ்ட்லியான காரில் வந்தாதான் நல்ல நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று நினைக்கிறீங்க. அது அப்படி அல்ல. நல்ல நிலை என்பது வெளியே அல்ல, அது ஊரை ஏமாத்துறதுக்கு. நல்ல நிலை என்பது உள்ளே. எது நடந்தாலும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மனநிலையை எவன் ஒருவன் வளர்த்து கொண்டானோ அவன்தான் நல்ல நிலையில் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறான் என்று அர்த்தம். நீங்களே ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து எவ்வளோ சம்பாதிக்கிறது, அடுத்து இதை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை கொண்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்து இன்னும் எப்படி சேஃப்டி பண்ணுறது, இன்னும் எவ்வளோ தங்கம் வாங்குறது, இன்னும் எத்தனை வீடு கட்டுறது. பூமியவே பட்டா போட்டு கொடுத்தாலும் பத்தாது உங்களுக்கு. வச்சுக்க, மொத்த பூமி உனக்குனா கூட எங்கள் பக்கத்தில் இந்த புதன் கிரகம்னு ஒன்று இருக்குது, அதையும் கொடுக்க முடியுமான்னு கேட்பீங்க நீங்கள். புதனையும் போட்டு கொடுத்துட்டு அந்த வீனஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, சேட்டன் அதோட பெருசுன்றாங்க, போகலாமா அந்த பக்கம்னு கேட்பீங்க. கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் பஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அங்கே போய் பிளாட் போட்டுருவீங்க நீங்கள். அப்போ இந்த மனிதனுடைய மனதிற்கு எல்லை உண்டா? இது ஒரு எல்லை இல்லாத மனம். இது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தான் சரியான வாழ்க்கையை வாழல, நம்ம பிள்ளையாவது சரியான வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் நமக்கு போய்விட்டது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் புரியவில்லை. வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் ஒன்றே ஒன்று தான். 80 வயசில் புரியும் உங்களுக்கு. எத்தனை வீடு கட்டி, எத்தனை வாசல் கட்டி, எத்தனை கல்யாணம் பண்ணி, எத்தனை பிள்ளைய பெற்று, எத்தனை மாடு வாங்கி, எத்தனை வீடு வாங்கி,
எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சு எத்தனை தங்கம் சேர்த்தாலும் ஏதோ திருப்தி இல்லாமையே இருக்குதே உள்ளுக்குள்ளன்னு தோணுமா தோணாதா? அதுக்கு 80 வயசு ஆகணுமா உங்களுக்கு? அதை இப்பயே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போங்க. உங்களை வீடு வாசல்லாம் விற்று பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. சொல்லிட்டாலும் அப்படியே பண்ணிடுற மாதிரி அவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்கீங்களா நீங்கள்? நான் உங்களை என்ன சொல்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, உங்களை நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நிம்மதியாக தெளிவாக உணர்தலோட புரிதலோட இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்போ தான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, இன்னொருத்தனையும் நிம்மதியாக இருக்க விடுவீங்க, இல்லைன்னா விட மாட்டீங்க. என் புருஷன் எனக்கானவன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என் புருஷன் அனைத்து உயிர்களுக்கும் உண்டானவன்றது எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். என் பொண்டாட்டி எனக்கு மட்டுமானவள் அப்படின்ற, இங்கே பாருங்க, ஃபிசிக்கலாகவே கனெக்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஆழமான தத்துவம். இப்போ நான் சொல்கிறது, என் பொண்டாட்டி எனக்கு உண்டானவள் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி அனைத்து உயிர்களுக்கும் உண்டானவள்ன்ற எண்ணம் இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி இந்த பூமியில் பிறக்கும் போது உங்களை கேட்டு பிறந்தாங்களா? உங்கள் பொண்டாட்டி இந்த பூமியில் பிறக்கும் போது முதல்ல நீங்கள் இருந்தீங்களா? இருந்தீங்கன்னா எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றது தெரிகிற வரைக்கும் இவ தான் எனக்கு உண்டானவ, இவ தான் எனக்கு உண்டான துணியை துவைச்சு போட போகிறா, எனக்கு சமைச்சு போட போகிறா, எனது விந்தணுவை உள்ளே எடுத்துக்கொண்டு அதை 10 மாதம் பாதுகாத்து ஒரு குழந்தையாக பிண்டமாக வெளியே தரப்போகிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இதே வயசு வருஷம் எடுத்துக்கோங்க. இந்த கணவனை தான் நான் கல்யாணம் எப்படி சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் எனக்கு மட்டும்தான் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பல குடும்பங்களை இது என்னோடதுன்ற அந்த ஒரே எண்ணம் சீரழித்தது. கலாச்சாரத்தில் தான் வாழணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அது வெளியே கலாச்சாரம் என்பது எதற்காக? வெளியே பண்ண வேண்டியதை பண்ணணும். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும்? இது என்னோடது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, உங்கள் பார்ட்னரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? புரியலையா? அவங்களையும் சுதந்திரமாக இயங்க விட மாட்டீங்க, வலி வேதனையில் செத்து போகிறாங்க டெய்லியும். நீங்களும் சுதந்திரமாக இயங்க மாட்டீங்க. இது ஏன் வந்தது? இந்த புரிதல் இல்லாதனால வந்தது. எந்த புரிதல் இல்லாதனால வந்தது? இது என்னோடது இல்லை அப்படின்ற புரிதல் இல்லாதனால எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு கேம், இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க், இன்னையிலேருந்து சாக போகிற வரைக்கும் எதுவும் உங்களுக்கு இல்லைன்றத ஆழமாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். பதிய வச்சிடலாமா? இல்லை நான் சொல்கிற கருத்தில் ஏதாவது தப்பு இருக்குன்னா டே நீ திருத்திக்கன்னு சொல்லுங்கள், நான் வேணா திருத்திக்கிறேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குங்கிறார். புரிஞ்சுது? அதாவது திருவள்ளுவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்படின்னா என்ன? பற்றே இல்லாதவன் மீது நீ வைக்கும் பற்றை தவிர வேறு இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த பொருளில் நீ பற்று வைத்தாலும் அந்த பற்றினால் நீ அழிந்து போவாய். பற்றே இல்லாத இறையின் மீது மட்டும்தான் நீ பற்று வைக்க வேண்டும். வேறு எந்த உடல் மற்றும் பொருளின் மீது நீ பற்று வைத்தாலும் அடுத்த பிறவியை எடுப்பாய். எப்படி வசதி உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய பிராக்டிஸ், இது எவ்வளோ பெரிய வேலை. இது மனசு ஏற்றுக்குமா? ஏற்றுக்குமாங்க மனசு? சமுதாய சட்டத்திட்டங்களை வச்சு மட்டும்தான் இது நல்லது இது கெட்டதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சமுதாய சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே லட்சம் ஓட்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? தப்பா எதுவும் பேசுகிறேன்னா இந்த வாயும் சும்மா இருந்து தொலையாது. பேச ஆரம்பிச்சிட்டுன்னா உண்மையை மட்டும்தான் பேசும், அப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துடுது, என்ன பண்ணி தொலைகிறது? புரிஞ்சுக்கங்க, ஒன்றே ஒன்று தான். சமுதாய சட்டத்திட்டங்களின்படி வாழுங்க, ஆனால் மனசுக்குள்ள எந்தவித சட்டத்திட்டமும் இருக்கக்கூடாது. அறம் தர்மம் மட்டும்தான் இருக்கணும். பிற உயிர்களின் நன்மைக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம், பிற உயிர்களை காயப்படுத்தாமல். இவ்வளோதான் தத்துவம். புரிஞ்சுதா? இது என்னோடதுன்னு இனிமேல் எதையுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் பெற்றது உங்களுது இல்லை, நீங்கள் வளர்த்தது உங்களுது இல்லை, நீங்கள் வாங்கினது உங்களுது இல்லை, நீங்கள் சம்பாரிச்சது உங்களுது இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுது இல்லை, நீங்கள் போட்டிருக்கிறது உங்களுது இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுது இல்லை, இந்த உடலும் உங்களுது இல்லை, இந்த மனதும் உங்களுது இல்லை, இந்த ஆன்மாவும் உங்களுது இல்லை. அப்போ இங்கே உங்களுதுன்றது எது? எது உங்களுதுன்றது? எது?
இங்கே என்னது எதுவுமே இல்லைன்ற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் ஒன்று ஆகும். அது எப்படின்லாம் கேட்காதீங்க, ஆகும். அப்படியே கிருகிருன்னு ஆகி வேற ஒன்று போய் வேற ஒன்று டச் ஆகி அப்புறம் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறதே மாறிடும். அப்புறம் கரப்பாம்பூச்சி கவுத்து போட்ட மாதிரி தான். மறுபடியும் நீங்களாக திரும்பணும்னு நினச்சாலும் திரும்பாது. இது உங்களுக்கு கடைசி பிறவி என்று அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஞானம். நாங்கள் அதுக்கு பேர் என்ன? இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு மட்டும்தான் இங்கே பிறந்திருக்கீங்க. இந்த ஞானம் ஆரம்பித்து இந்த ஞானத்தில் பயணம் பண்ணிங்கன்னா தான் அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கெல்லாம் சரியாக எதுவுமே என்னது இல்லைன்னு வாழ ஆரம்பிங்க. எதுவுமே வலிக்காது. எல்லாமே எனக்கு மட்டும், எல்லாமே என்னதுதான்னா கருணை வரும். எல்லாமே எனக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நினைக்கக்கூடாது? எல்லாமே என் உயிர் தான் இப்படி நினைக்கலாம். எல்லா உயிரும் எனக்கு மட்டும்தான் அப்படி நினைக்கக்கூடாது. புரியுதா? ரொம்ப குழப்பறேன்னா தெளிவாக பேசுகிறேன்னா? தெளிவாக தானே இருக்குது. இன்று உங்களுக்கு இறைவன் போதித்த பாடம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த ஒரு மேட்டரை வச்சு தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, இங்கே எதுவும் உங்களுது இல்லை. எதுவுமே உங்களுது இல்லை. அப்போ இங்கே எது இருக்கு? இங்கே அது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இங்கே எது இருக்கு? அது மட்டும்தான் இருக்குது. இங்கே வேற எதுவுமே இல்லை. அது ஏன் அப்புறம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது? அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் தட்? அது என்னமோ பண்ணிட்டு போகுது. உடலாக மாற்றுது, உயிராக மாற்றுது, மனமாக மாற்றுது. அது ஏதோ அதோட பொருளை வச்சு அது விளையாடிட்டு இருக்கு. இதை ஏன் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க? ஏங்க கொஸ்டின் பண்ணுறீங்க? நாடும் அவனுது, ஊரும் அவனுது, பிளானட்டும் அவனுது, அண்டமும் அவனுது, கேலக்சியும் அவனுது. எல்லாம் யாருது? அவனுது. இதில் வந்து உட்காந்துட்டு இது என்னது அப்படின்னா இது எப்படி நான் ஏற்றுக்கிறது? இந்த ஞான புரிதல் வரும்போது புருஷன் மேலே கோபம் வராது, பொண்டாட்டி மேலே கோபம் வராது. வெளியே போனாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவீங்க. அப்புறம் வெளியே போன்னு சொன்னவரே மறுபடியும் உங்களை வந்து கூப்பிட்டுப்பாரு. அது வேற மேட்ரு. ஏன் ஏற்றுக்கிட்டீங்களே. கோர்ட்டில் சண்டை போட மாட்டீங்க, போய் கொலை பண்ணணும் கொள்ளை அடிக்கணுன்ற எண்ணம் வராது. எதனால வரல? இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, அதனால வரல. ஏன் இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் வருது? இது என்னோடதுன்னு நினைக்கிறீங்க, அதனால வருது. யாவர்க்குமாய் இருத்தல். இந்த நிலைக்கு பேர் என்ன? யாவர்க்குமாய் இருத்தல். உங்க குழந்தை, உங்க மனைவி, உங்க கணவனை பார்த்தோன்னே ஒரு உதவி செய்யணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுதோ, உங்களுடைய லெவலுக்கு தகுந்தாற் போல யாரை பார்த்தாலும் அந்த உதவியை பண்ணணும்னு தோணணும். அப்படி வந்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க, வந்த வேலை முடிஞ்சு. ரொம்ப ஆழமான கருத்து இது. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் புருஷன், என் சொந்தக்காரனை பார்க்கும்போது மட்டும் வரக்கூடிய அந்த உணர்வு, ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உணர்வு, சம்பந்தமே இல்லாத ஒரு உயிர், சம்பந்தமே இல்லாத ஒரு பறவை, சம்பந்தமே இல்லாத ஒரு விலங்கை பார்க்கும் போதும் இதுக்கானது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உடல் இதற்கானது தான், இதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்ன்றத பார்த்துட்டீங்கன்னா, சமுதாய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்த வேலை முடிஞ்சு. உங்களுக்கு அடுத்த பிறகு கிடையவே கிடையாது. பத்திரத்தில் எழுதி தரேன். இந்த 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 உணர்தல் இல்லை, இந்த புரிதல் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வேற வேற ரூபத்தில் பிறப்பீங்க. எதுக்காக? இதை புரிஞ்சுக்கிறக்காக பிறப்பீங்க. பாவம் அதிகமாக பண்ணுறீங்க, அடுத்த உயிரை காயப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்கன்னா மறுபடியும் டீகிரேட் ஆகி கூட பிறப்பீங்க. மறுபடியும் பறவையிலேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை மறுபடியும் புல்லுலேருந்து ஆரம்பிக்கணும். பரவாயில்லையா? அப்புறம்லாம் எப்போ மனித உடல் கிடைக்கும்னே தெரியாது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவும் உங்களது கிடையாது, எதையும் உங்களால் வைத்து கொள்ள முடியாது. காலம் வந்து விட்டதென்றால் கிளம்பி போய் தான் ஆகணும். பிள்ளையும் உங்களது கிடையாது, ஏமாத்திக்கிட்டு இருக்கு. புருஷனும் உங்களது கிடையாது, ஏமாத்திட்டு இருக்கு. உங்களது மனைவியும் உங்களது கிடையாது, அதுவும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்த எந்த சொத்தும், எந்த புகழும், எந்த வசதியும் கடைசி வரை உங்களுடன் வராது. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை தவிர இந்த உலகத்தில் எதுவும் உங்களை தொடர்ந்து வராது. பாவ புண்ணியத்தையும் கடந்து
எதுவுமே என்னதில்லை. நான் இந்த உடலை எடுத்ததற்கு உண்டான காரணமே இறைவன் பிற உயிர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி சின்ன சின்ன ஹெல்ப்பாக பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும், தாராள குணம் வரும், பெரும்போக்கான எண்ணம் வரும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த எண்ணத்தில் இருந்தால்தான் சுயநலம் தாண்டி பொதுநலம் வரும். பொதுநலத்தில் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்குள் வந்து விட்டார் என்பதே பொருளாகும். கிளியர்? ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இவ்வளோ அற்புதமான ஒரு சத் சங்கத்தில் எவ்வளவோ இடர்பாடுகள் இருந்தாலும் இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழையிலும் வெள்ளத்திலும் இங்கே வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வந்து கடமைப்பட்டுள்ளேன். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கிளான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பாகவும் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம். எத்தனை பேருக்கு முன்னாடி வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பு ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு சில பேர் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணாதவங்க அடுத்து நம்ம தீபன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி இல்லை நம்ம வாலண்டியர்ஸை காண்டாக்ட் பண்ணி அடுத்த கிளாஸ் எப்போ இருக்கோ காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ஆழமாக இன்னும் தெளிவாக வந்து இந்த வகுப்பை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இல்லைங்க எங்களால் வகுப்பெல்லாம் வர முடியாதுன்றவங்களுக்கு இப்போ அடுத்த கட்டமும் பண்ணிட்டோம். அந்த வகுப்பில் என்ன சொல்லி கொடுப்போமோ அந்த பயிற்சியை ரொம்ப வெளிப்படையாக ஓப்பன் சோர்ஸில் யூடியூப்லேயே வெளியிட்டாச்சு. பரம்பொருள் யோகம் ரிவியல்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா வீடியோ வரும். நீங்கள் கிளாஸுக்கே வர தேவையில்லை. கிளாஸுக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை உன் கிளாஸே வேணாண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யூடியூப் போனீங்கன்னா 1800 வீடியோ பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்ரு பேசியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாவே தெளிஞ்சிருவீங்க. அதை தாண்டி தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி செய்து தவ யோகியாக மாறுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த நான் என்ன பயிற்சியை செய்து இன்று இந்த நிலையை அடைந்தேனோ அந்த பயிற்சியை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாக வெளியிட்டார் மகாவிஷ்ணுன்ற தம்ப்நெயில்ல ஒரு வீடியோ இருக்கும். அதில் ரொம்ப கிளியராக எப்படி இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணுறதுன்றதை பேசியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை தேடி வந்தாலும் சந்தோஷம், இல்லை தேடி வராமல் வீடியோவை பார்த்துட்டு அதுலேயே தெரிஞ்சாலும் சந்தோஷம். ஆக மொத்தம் எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும். என்ன அப்படின்னா எஸ்கேப் ஆயிருங்க. தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. மறுபடியும் இந்த மாயையில் சிக்கிக்காதீங்க. டைம் இல்லை. யாரோட வாழ்க்கை எப்போ எப்படி மாறுன்றது தெரியாது. இறைவன் கொடுத்த இந்த மூச்சுன்ற பேட்டரி முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிளியர்? மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்களினுடைய அருளினாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையினாலும் எல்லாம் வல்ல அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இறைவனின் அருளினாலும் அருட்பெருஞ்சோதியாரின் அருளினாலும் இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ.